புதுவை அரசின் சமூக நலத்துறை சார்பில் போதைப்பொருள் பயன்பாடு, போதையால் ஏற்படும் உடல், மனச்சிதைவு பிரச்சினைகள், போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவது குறித்த விழிப்புணர்வு பேரணி கடந்த 19ஆம் தேதி கம்பன் கலையரங்கில் தொடங்கி கடற்கரை சாலை வரை நடைபெற்றது. திருநங்கைகள் அதிர்வுகள் கலைக்குழுவினர் கடந்த 20ஆம் தேதி முதல் நகரம், கிராம பகுதியில் தப்பாட்டம், வீதி நாடகம், விழிப்புணர்வு பாடல்கள், கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தி வருகின்றனர். இதன் நிறைவு விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார் ஆகியோர் கட்டுரை, ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். துறை செயலர் சுந்தரேசன் வரவேற்றார். இயக்குனர் ராகினி நன்றி கூறினார். தொடர்ந்து போதைப் பொருள் ஒழிப்பு என்ற தலைப்பில் நட்சத்திர பேச்சாளர் பர்வின் சுல்தானா தலைமையில் பட்டிமன்றம் நடைபெற்றது. இதனை கடற்கரைக்கு வந்த சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் கண்டும் கேட்டும் ரசித்தனர். விழா ஏற்பாடுகளை கள அதிகாரி கருணாநிதி, அலுவலர்கள், ஊழியர்கள் செய்திருந்தனர். நிறைந்திருக்கிறது, விழிப்புணர்வு நிறைந்திருக்கிறது என்று பேசுவதற்கு டேட்டாஸ் வேணும், ஒரு துணிச்சல் வேணும். ஏன்னா கெட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய டேட்டாஸ் இருக்குது, நிறைய தகவல்களினுடைய களம் இருக்குது. குறை சொல்வதற்கு என்று நீங்கள் ரொம்ப மெனக்கெட வேண்டாம். அதாவது ஒருத்தன் ஒரு பூட்டு சாவி திறந்துக்கிட்டு இருந்தாங்க, அந்த வீட்டுக்காரம்மா பூட்டு திறக்கலை, லைட் போயிடுச்சு. உடனே அந்த ஐயா ஹஸ்பண்ட் அவர் எடுத்து ஃபோனில் டார்ச் ஆன் பண்ணி காட்டினார். அந்த அம்மா திறந்து பார்த்துச்சு, முடியல. அப்புறமா அவர் சொன்னார், குடுமா நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு வாங்கிட்டு அவர் திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இந்த அம்மா டார்ச் லைட் பிடிச்சிது, அவர் திறந்துட்டார். நேக்கா ஏதோ செஞ்சார், திறந்துருச்சு. அந்த அம்மா டைலாக் என்ன தெரியுமா? இந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு டார்ச் பிடிக்க தெரிஞ்சுதா பாருங்கள், நீங்கள் தெரிஞ்சிருந்தால் நான் கரெக்டாக திறந்துருப்பேன்.